மருந்தே ஆயினும் விருந்தொடு உண் என்று கூறும் நூல். ஆப்ஷன் டி கொன்றை வேந்தன். வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றது? ஆப்ஷன் பி 1966ஆம் ஆண்டு. இந்த நூல் ம.பொ.சி. அவர்களால் எழுதப்பட்டது. உயிர் எழுத்துகளும் இடையின மெய் எழுத்துகளும் பிறக்கும் இடம். ஆப்ஷன் சி கழுத்து. தொகாநிலை தொடர் எது? ஆப்ஷன் ஏ அடுக்குத் தொடர். விருத்தாப்பாக்களால் ஆன முதல் காப்பியம். ஆப்ஷன் சி சீவக சிந்தாமணி. அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பொருளினது உறுதி தரும் தன்மையை கூறுவது. ஆப்ஷன் பி முதுமொழி காஞ்சி. கபிலருக்கு முழு உருவ வெண்கலச் சிலை எந்த இடத்தில் நிறுவப்பட்டுள்ளது? ஆப்ஷன் டி உலகத் தமிழ்ச் சங்கம். மயங்கொலி அல்லாத உயிர்மெய் எழுத்து எது? ஆப்ஷன் சி வா. புதிய அறம் பாட வந்த அறிஞன் யார்? ஆப்ஷன் பி பாரதியார். கொடுக்கப்பட்டுள்ள கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை மற்றும் கூடுதலை காண்க. ஆப்ஷன் ஏ உறுப்புகளின் எண்ணிக்கை 21, கூடுதல் 1470. 625/3/4 + 5/3 இதன் மதிப்பு காண்க. ஆப்ஷன் டி 250. கூட்டு வட்டி முறையில் அசல் 3000 ஆனது ஆண்டு ஒன்றுக்கு 10% வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்யப்படுகிறது எனில் கிடைக்கும் மொத்த தொகையை காண்க. ஆப்ஷன் பி 3993. சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களோடு தொடர்பில்லாத ஒன்று. ஆப்ஷன் சி ஜீவன் என்பதே சிவன். தக்கான கழகம் எந்த ஆண்டு? ஆப்ஷன் ஏ 1875ஆம் ஆண்டு. குப்தர் கால வரிகளில் கலப்பை வைத்துள்ள ஒவ்வொரு உழவரும் கட்ட வேண்டிய கலப்பை வரி. ஆப்ஷன் சி ஹலி பஹரா. புவியின் மேற்பரப்பில் சூழ்ந்துள்ள நீரில் தூய்மையான நீர் மட்டம் எத்தனை சதவீதம் உள்ளது? ஆப்ஷன் டி 2.8%. உயிருள்ள கூறுகளில் 3ஆம் நிலை நுகர்வோர். ஆப்ஷன் பி ஆந்தை. மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள சிகரம். ஆப்ஷன் பி பகாசுரா. அரசு நெறிமுறையுறுத்தும் இந்திய வெளியுறவுக் கொள்கை எந்த சட்டப்பிரிவு?
ஆப்ஷன் ஏ சட்டப்பிரிவு 51. இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு இருபாலருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் என்பதை உறுதி செய்கிறது? ஆப்ஷன் டி 39 பி. ஒரு மனிதனுடைய உரிமை அச்சுறுத்தப்படும்போது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையும் குறைக்கப்படுகிறது. இந்த கூற்று யாருடையது? ஆப்ஷன் பி ஜான் எஃப் கென்னடி. காட்டு விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கு பாதுகாப்பு வழங்கும் இந்திய வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1972ஆம் ஆண்டு. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் உள்நாட்டினர் வெளிநாட்டில் செய்துள்ள முதலீடு கணக்கில் எடுத்துக்கொள்வதில்லை. வெளிநாட்டினர் உள்நாட்டில் செய்துள்ள முதலீடு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஆப்ஷன் சி பி மற்றும் கியூ இரண்டும் சரி. ஒரு பொருளாதாரத்தின் உண்மையான முன்னேற்றத்தை அளப்பதற்கு தேவையான சரியான குறியீடு எது? ஆப்ஷன் பி HDI, அதாவது மனிதவள மேம்பாட்டு குறியீடு. வயிற்றில் சுரக்கும் அமிலம். ஆப்ஷன் சி HCl. நெட்டலைகள் மற்றும் குறுக்கலைகளின் திசைவேகம் முறையே. ஆப்ஷன் டி 340 மீட்டர்/வினாடி மற்றும் 3x10⁸ மீட்டர்/வினாடி. சயனோகோபாலமைன் என்பது? ஆப்ஷன் சி வைட்டமின் B12. விண்வெளி பயணத்தின் போது கார்பன் டை ஆக்சைடை அகற்றுவதற்கும் மனித கழிவுகளை மட்கச் செய்வதற்கும் பயன்படுவது? ஆப்ஷன் டி குளோரெல்லா பைரினாய்டோசா. உச்சநீதிமன்றம் சமீபத்தில் எந்த துறை இயக்குனரின் பதவி நீட்டிப்பை ரத்து செய்தது? ஆப்ஷன் சி அமலாக்கத்துறை. இந்திய தேர்தல் ஆணையம் பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பின் பகுதி மற்றும் சட்டப்பிரிவு? ஆப்ஷன் சி பகுதி 15 மற்றும் சட்டப்பிரிவு 324.